ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஏப்ரல் 14 இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு சித்திரை முதல் நாள். இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த ஒரு மூட்டையை தயார் செய்து உங்க வீட்டோட அரிசி பானையில நீங்க மறைத்து வைக்கிறதால பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு ஏற்படும். சகல சௌபாகியங்கள் சேரும். அது என்ன பரிகாரம் வரையும் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அரிசி பானைக்குள்ள என்ன மூட்டையை தயார் செய்து வைக்கணும் அப்படிங்கிற பத்தி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். இன்றைய தினம் விசுவாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய புது தமிழ் வருடம் பிறந்திருக்குது. சொல்லப்போனா ஆங்கில புத்தாண்டை விட தமிழ் புத்தாண்டுக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் நம்ம வாழ்க்கையில பல மாற்றங்களை ஏற்படுத்தும்னு காஞ்சி மகாபெரியவரே சொல்லியிருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி பல பரிகாரங்களும் பக்தர்களுக்கு சொல்லியிருக்காரு. அந்த அளவுக்கு அற்புதம் வாய்ந்த பிறந்திருக்கக்கூடிய இந்த புதிய தமிழ் வருடத்துல சித்திரை முதல் நாள் நீங்க பண்ணக்கூடிய எக்கச்சக்கமான தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்களா இருக்கட்டும், தாந்திரிக முறைகளா இருக்கட்டும், இதுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது மற்ற நாட்களை விட கிடைக்கக்கூடியது அதிகமா கிடைக்குமா? பத்தாயிரத்துக்கு இன்றைய தினம் திங்கட்கிழமை சோமவாரம் சிவபெருமானுக்கு உகந்த நாள்ல தமிழ் வருடம் பிறந்திருக்கிறது கூடுதல் விசேஷம். இந்த விசுவாவசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புதிய தமிழ் வருடம் இருக்குல்ல, இது சூரிய பகவானுக்கு உகந்ததான். சூரிய பகவானோட அதிபதி யாரு? சிவபெருமான். இப்படி சிவபெருமான் சூரிய பகவான்னு சொல்லி எல்லா கடவுள்களுக்கும் அற்புதமான நிறைந்த ஒரு நாளாதான் இந்த புது தமிழ் வருடம் பிறந்திருக்கக்கூடிய திங்கட்கிழமை அமைஞ்சிருக்குது. புதிய தமிழ் வருடம் அப்படிங்கிறது இந்த வருஷம் பிறந்திருக்கக்கூடிய இந்த புது வருடம் எல்லாரோட வாழ்க்கையிலையும் பல வளமான விஷயங்களை ஏற்படுத்த போறதா பஞ்சாங்கத்தைப்படி ஜோதிட நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. மழை பொழிவு அப்படிங்கிறது அதிகமா இருக்குமா, செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகமா இருக்குமாம், வறுமை நீங்கி வளமான வாழ்க்கை வாழ முடியுங்கிற மாதிரியும் கணிக்கப்பட்டிருக்குது. அதை விட முக்கியமானது, இதுவரை இருந்துட்டு இருந்த கஷ்டங்கள்லாம் நீங்குவதற்கான பல வழிமுறைகள் இந்த வருடம் பிறக்குங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு பக்கம் நாம கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட ஆரோக்கியத்துல மட்டும்தானா. ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் செலுத்தினா மற்றபடி நீங்க நினைக்கக்கூடிய, நீங்க பேசக்கூடிய எல்லா விஷயங்களும் கூடிய சீக்கிரம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த ஒரு விசுவாச புது தமிழ் வருடம் பிறந்திருக்குதான். இன்றைய தினம் கட்டாயம் நீங்க எந்திரிச்சு காலைல கணிக்காணல் அப்படிங்கிற நிகழ்வை முடிச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் குளிச்சுட்டு உங்க அன்றாட பாருங்க. கூடுமான அளவுக்கு இன்றைய தினம் அறுசுவை உணவுகளை சமைத்து படையில போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. படையில போடுறதுக்கு சரியான நேரம் அப்படிங்கிறது மதியம் ஒரு 12:15 மணிலிருந்து 1:15 மணி. இந்த 1 மணி நேரத்துக்குள்ள நீங்க படையில போட்டு வழிபாடு நடத்தலாம். ஒருவேளை அறுசுவை உணவை நீங்க மதியம் சமைக்கலையா, பரவாயில்ல, மாலை ஒரு 6-7 மணிக்கு மேல கூட அறுசுவை உணவுகளை சமைக்கலாம். அதுவும் முடியாதவங்க அறுசுவை சம்பந்தப்பட்ட உணவுகளை வாங்கிட்டு வந்து வீட்டோட பூஜையில வச்சு பூஜை பண்றதும் சிறப்பு. கூடுமான அளவுக்கு இன்றைக்கு எந்த பொருளை எடுத்தாலும் அதுல அதிகமா இனிப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த இனிப்புல இருக்கக்கூடிய அந்த சுவை இருக்குல்ல, இது மாதிரி உங்க வாழ்க்கை இந்த வருடம் முழுக்க ஒரு இனிப்பான வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கணும், பழைய கசப்பான அனுபவங்கள்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த புதிய தமிழ் வருடத்துல இனிப்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. கோவிலுக்கு போயிட்டு அங்க வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்க கையால இனிப்பால செய்யக்கூடிய சக்கரை பொங்கலோ கேசரியோ கொடுக்கலாம். முடியலன்னா ஒரு 10 குழந்தைகளுக்கு உங்க கையால இனிப்பால சாக்லேட் வாங்கி கொடுங்க. இது வரைக்கும் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு கிரக தோஷங்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே இந்த வருடம் கொஞ்சம் கம்மியாகிறதுக்காக நீங்க பலவிதமான முன்னேற்றங்களை செய்யலாம். சிவாலயத்துக்கு போயிட்டு உங்க ஒட்டுமொத்த குடும்பத்துக்காகவும் ஒரே ஒரு தீபம் போடுங்க. இந்த தீபம் அந்த தீபம் கிடையாது. உங்க வேண்டுதலுக்கு நீங்க என்ன தீபம் போடணும்னு ஆசைப்படுறீங்களோ, இல்ல பொதுவாக திங்கட்கிழமையில சோமவாரத்துல சிவபெருமானுக்கு என்ன தீபம் போடுவீங்களோ அந்த தீபத்தை உங்க குடும்பத்தோட 10 நபர்கள் இருக்காங்கன்னா அந்த 10 நபர்களுக்காகவும் ஒரே ஒரு தீபத்தை உங்க கையால ஏத்திட்டு வாங்களேன். கண்டிப்பா இந்த ஒரு புது தமிழ் வருடம் இந்த சித்திரை முதல் நாள்ல இருந்து அடுத்த ஒரு 12 மாதங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத வாழ்க்கை உங்களுக்கு அமையும். இவ்வளவு ஏன், பரம ஏழை கூட பணக்காரனா மாறக்கூடிய யோகத்தை கூட சிவபெருமான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. இது போக இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒரு மூட்டையா தயார் செய்து உங்க வீட்டோட அரிசி பானையில நீங்க பத்திரப்படுத்தி வைக்கணும். அரிசி பானை அப்படிங்கிறது தினமும் நீங்க சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசியா இருக்கலாம். இல்ல ஒருவேளை அந்த அரிசி பானையில போடுறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா தனியா சின்னதா ஒரு டப்பா எடுத்துக்கோங்க. ஒரு 2 கிலோ 3 கிலோ அரிசியை நிரப்புற அளவுக்கு ஒரு சின்ன டப்பா எடுத்து அதுல அந்த அரிசியை நிரப்பி அதுல கூட இப்ப நம்ம சொல்லக்கூடிய பொருட்களை போட்டு வச்சுக்கலாம். நீங்க தினமும் பயன்படுத்தக்கூடிய பெரிய அரிசி பானையில தான் போட்டு வைக்கணும் அப்படி கட்டாயம் கிடையாது. அதனால உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருள் ஒரே ஒரு துணி. அதாவது மூட்டையா கட்டுறதுக்கு முடிச்ச தயார் செய்யறதுக்கு ஒரு துணி எடுத்துக்கோங்க. துணி அப்படிங்கிறது காவி நிறத்திலேயோ வெண்மை நிறத்துல இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. காவி நிறம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கும் சூரிய பகவானுக்கும் உகந்த ஒரு நிறம். வெண்மை நிறமும் சிவபெருமானுக்கு உகந்தது தான். இப்படி ஏதாவது ஒரு துணியை எடுத்து தயார் செஞ்சு அதுல சில முக்கியமான பொருட்களை சேர்க்க போறீங்க. அதுல முதல் முக்கியமான பொருள் என்னன்னா ஒரே ஒரு துண்டு ஜாதிக்காய். நம்மளோட பதிவுகளை தொடர்ச்சியா பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஜாதிக்காயோட மகிமையை பத்தி. பணவசியம் ஜனவசியம் ரெண்டுத்துக்கும் பயன்படுத்தக்கூடியதும் வசீகரத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான பொருளும் இந்த ஜாதிக்காய். ஜாதிக்காய் உங்க கையில இருந்துச்சுன்னா நீங்க குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்கள் பக்கம் வசியம் பண்ண முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரே ஒரு ஜாதிக்காய் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததா ஒரே ஒரு துண்டு கிராம்பு, ஒரே ஒரு துண்டு பச்சை கற்பூரம், அது கூட ஒரே ஒரு ஏலக்காய். பச்சை கற்பூரம் எதுக்காக பயன்படுத்துறோம்? மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருள்.
பச்சை கற்பூரம் வாசம் இருக்கக்கூடிய இடத்துல மகாவிஷ்ணு வாசம் செய்வார். மகாவிஷ்ணு இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி தாயார் தானா வந்துருவாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரே ஒரு துண்டு ஏலக்காய். ஏலக்காய் அப்படிங்கிறதும் பணவசியம் ஜனவசியத்துக்கும் பயன்படுத்துறது. கிராம்பு மகாலட்சுமி தாயார் அம்சம் பொருந்திய 108 பொருட்கள்ல முக்கியமான ஒரு பொருள். இந்த எல்லா பொருட்களையும் நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த துணி இருக்குல்ல, அந்த துணியில வச்சு உடனடியா மூட்டையா கட்டிடக்கூடாது. உங்க வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சிருங்க. மாலை சரியா ஒரு 6-7 மணிக்கு மேல வீட்டோட பூஜை அறையில விளக்கேத்தி வச்சுட்டு உங்க பூஜையெல்லாம் முடிச்சுட்டு ஓய்வு நேரத்துல இந்த மூட்டையை நீங்க தயார் செய்யலாம். பூஜை அறையில அந்த துணியை விரிச்சு வச்சு அதுல ஜாதிக்காய், பச்சை கற்பூரம், ஏலக்காய், ஒரே ஒரு துண்டு கிராம்பு இது எல்லாத்தையும் போட்டு முதல்ல சிவபெருமானையும் அதுக்கப்புறம் சூரிய பகவானையும் உங்களோட குலதெய்வம், இஷ்ட தெய்வம், மகாலட்சுமி தாயார்னு சொல்லி எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கோங்க. வேண்டிக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த துணியை மூட்டையா கட்டி பூஜை அறையில ஒரு அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் அப்படியே வச்சிடுங்க. காமாட்சி அம்மன் விளக்கு, குத்து விளக்கு, உங்க வீட்டுல நிலைவாசல் எரியக்கூடிய விளக்கு, இந்த விளக்குகள்லாம் எவ்வளவு நேரம் எரியுதோ அவ்வளவு நேரம் இந்த பொருட்கள் அப்படியே பூஜையிலே இருக்கட்டும். அதுக்கப்புறமா உங்க அன்றாட வேலை பாருங்க. விளக்க குளிர வச்சுட்டு நீங்க தயார் செய்து வைத்திருக்கக்கூடிய அந்த மூட்டை இருக்குல்ல, அதை உங்க வீட்டோட அரிசி பானை, அதாவது நீங்க தினமும் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய அரிசி எங்கேருந்து எடுக்கிறீங்களோ அந்த அரிசி பானைகளை வச்சுக்கலாம். ஒருவேளை அதுல வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தனியா சின்னதா ஒரு டப்பா மாதிரி எடுத்துக்கோங்க, பாக்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அதுல ஒரு 2-3 கிலோ அரிசியை எடுத்து வச்சுட்டு அதுல இப்ப நாம சொல்லக்கூடிய தயார் செஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த மூட்டையை வச்சு நீங்க மூடி மறைச்சிக்கலாம். யாரு கண்ணிலேயே படாதவாறு, அதாவது உங்க குடும்பத்தாரை தவிர மற்ற நபர்கள் கண்ணில் இது படாதவாறு இந்த மூட்டையை தயார் செய்து நீங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க உங்க அன்றாட வேலை பாருங்க. இது மூலமா என்ன நடக்கும்னா, சித்திரை முதல் நாள், தமிழ் வருடப்பிறப்பு முதல் நாள் அன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய இந்த விஷயம் உங்க வீட்டுக்குள்ள சகல விதமான செல்வங்களை கொண்டு வந்து சேர்த்துடும். அன்னம் அப்படிங்கிற விஷயத்துக்கு பஞ்சம் இருக்காது. அன்னம் அப்படிங்கிறத தாண்டி தனதானியம், சாப்பாட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய எந்த ஒரு பொருள், அரிசி பருப்பு மாதிரி எந்த ஒரு பொருளுக்கும் பஞ்சம் இருக்காது. நீங்களே சாப்பாடுனா அரிசிலாம் தீர்ந்ததுக்கு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு நினைச்சா கூட அது வற்றவே வற்றாது. அதிகமா பெருகிக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ஓடி உழைத்து சம்பாதிக்கிறோமோ அதை விட முக்கியமானது அதுக்கேற்ற உணவு சாப்பிட்றது, வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு தானியங்கள் சேர்ந்து இருக்கிறது. இதெல்லாம் பற்றாக்குறை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட தலையாய கடமையாகவும் இருக்குங்கிற மாதிரி முன்னோர்கள் சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு சில பொருட்களை நம்ம பத்திரப்படுத்தி வைக்கணும். அந்த பொருட்கள்லாம் தீரவே கூடாது. அதுல முக்கியமான பொருள் ஒன்று அரிசி பானை, இன்னொரு கல்லுப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க தயார் செய்து அந்த அரிசி பானைக்குள்ள சித்திரை முதல் நாள் வைக்கும்போது எந்த விஷயத்துக்கும் பஞ்சம் இருக்காதான். இதுக்கு நீங்க செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது குறைந்தது ஒரு 5 நிமிஷத்துல 10 நிமிஷம் தான் செலவு பண்ண போறீங்க. ஒருவேளை இதில் சில பொருட்கள் இல்லை, உதாரணத்துக்கு ஜாதிக்காய் இல்லை, பச்சை கற்பூரம், ஏலக்காய், கிராம்பு மட்டும் தான் இருக்கா, பரவாயில்ல, அந்த 3 பொருட்களை மட்டுமாவது தயார் செய்து வச்சுக்கோங்க. கூடுமான அளவுக்கு ஜாதிக்காய் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து தயார் செய்து வைக்கிறது விசேஷம். முடியாத பட்சத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி இன்றைய தினம் தமிழ் புத்தாண்டு தினத்துல தானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். கோவில் வாசல்ல யாராவது யாசனம் கேட்டு உட்கார்ந்துருந்தாலோ, இல்ல உங்க வீட்டுக்கு வந்து யாராவது சாப்பாடுன்னு கேட்டாலோ, இல்ல எவ்வளவு பேர் ரோட்ல வெயில்ல வேலை செஞ்சு கஷ்டப்படுவாங்க, அப்படி வேலை செஞ்சு கஷ்டப்பட ஒரு 10 நபர்களுக்கு 5 நபர்களுக்கு இந்த கோடை காலத்துல வெயில் நேரத்துல தயிர் சாதமும் தண்ணீர் பாட்டிலும் வாங்கி கொடுங்க. அது விசேஷம். அது கூட இப்ப நம்ம சொல்லிக்கக்கூடிய இந்த மூட்டையை தயார் செய்து அரிசி பானைகளை வைக்கிறதால பலவிதமான சௌபாக்கியங்கள் உங்களை வந்து சேரும். 3 மாதத்துக்கு ஒரு முறை அதில் கூடிய பொருட்களை எடுத்து பார்த்து பிரித்து பார்த்துட்டு அது கெட்டு போயிருந்தா மட்டும் பழைய பொருட்களை தண்ணியில் உங்கள் வீட்டில் கிணறு இருந்தால் கிணத்துல போட்டுருங்க, ஆறு ஏரி குளத்தில் விட்டுடுங்க. அதுவும் முடியலனா பொதுவாக தெருக்கல்ல குப்பை போடுறது இடம் இருக்கும், அந்த இடத்துல போட்டுட்டு திரும்பி பக்கமாக வந்துடுங்க. மறுபடியும் இதே மாதிரி பொருட்களை மூட்டையை தயார் செய்ய வச்சு எங்கே எடுத்தீங்களோ அதே இடத்துல பத்திரப்படுத்துறீங்க. அவ்வளவுதான். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.